இன்ஸ்பெக்டருங்க. சார் வணக்கம் சார். நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டர் சார் வினோத், சேலம். சொல்லுங்க சார் சேலம் சிவப்பு இன்ஸ்பெக்டர் தானே சார்? சொல்லுங்க. சார் அதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கா சார்? ட்ரெயின் உதவி கிடைக்குமா? அதான் சார். எதுக்குங்க? சார் இன்னைக்கு ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொன்னாங்க சார் என் மேலே. அதான் எஃப்ஐஆர் போட்டிருக்குன்னு சொன்னாங்க. போய் மாட்டிட்டு இருந்தா அதான். ஆமாங்க சார். எதுக்கு அங்கே போய் அப்படின்னு மாட்டுறீங்க? வீடியோ ஆதாரத்தோட போய் மாட்டுறீங்க சார் நாங்கள் யாரும் போய் மிரட்டல மாட்டி சார். எதுக்கு உள்ள போறீங்க? அப்படி உள்ள பூந்து போறீங்க அவரை தள்ளி விட்டுட்டு. சார் தள்ளி உள்ள சார் எங்கள்கிட்ட வீடியோ இருக்கு. நாங்கள் ஃபுல்லாகவே லைவ்ல வச்சிருக்கோம். சரி இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல சம்பவம் நடக்குனாக்கா சம்பவத்தை போடுறது நம்மளுடைய வேலை. அதை விட்டுட்டு போய் அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணி தள்ளி விட்டு உள்ள போய் அத்துமீறி உள்ள போய் வீடியோ எடுத்து. நாங்கள் தள்ளி விடவே இல்லை சார். எங்கள்கிட்ட ஃபுல் வீடியோ இருக்கு சார். நான் எந்த இடத்துலையுமே நான் தள்ளி விட கிடையாது. உள்ள போனதுல இருந்து வெளியே வந்தவரை வீடியோ எடுத்து. நீங்க எப்படி போக முடியுமா? கவர்மெண்ட் பில்டிங்ல போலாமா சார்? இது என்ன சார் இருக்கு? எப்படி அத்துமீறி எப்படி கவர்மெண்ட் பில்டிங் உள்ள போக முடியும்? அத்துமீறி போல சார். நேற்று நாங்க ஒரு செய்தி பண்ணியிருந்தோம். அவங்க ஆதாரத்தை அளிக்கிறதுக்காக குழி தோண்டி பதிக்கிறானுங்க. அது ஆதாரத்தை அளிக்கணும்னா அது சம்மந்தப்பட்ட அது பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நடவடிக்கை எடுத்துங்க. நம்ம ரிப்போர்ட்டர் நம்ம என்ன உண்மை சம்பவத்தை அப்படி போட போறோம், அவ்வளவுதான். என்ன நடக்குன்னு தெரியும். நான் தப்புனாலும் என்னை பத்தி போட போறீங்க, இல்லை வேற எங்கேயா டிபார்ட்மெண்ட் தப்புனாலும் போட போறோம். அது நம்மளுடைய வேலை. ஒருத்தர் போய் வாக்குவாதம் பண்றது தேவையில்லை, நமக்கு தேவையில்லாத வேலை இல்லை. வாக்குவாதம் பண்ணவே கிடையாது. அவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன வாயா போய் ஓகே நம்ம நீங்க வந்து ஒத்துக்க மாட்டீங்க நீங்க. சரி ஓகே அது பார்த்துக்கலாங்க. தெரியல என்ன பண்ணான்னு தெரியல, இப்போ போயிட்டு இருக்கிறேங்க, பார்க்கலாம். ஓகேங்க சார். ஓகே. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சேலம் பொன்னி கூட்டுறவு அங்காடியில் நரிப்பருப்பு என கூறி பாசிப்பருப்பை நரிப்பருப்பு என கூறி விற்ற விவகாரத்தில் செய்தி சேகரித்ததற்காக செய்தியாளருக்கு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அவர் மீது காவல் நிலையத்தில் வழக்கும் பதியப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வினோத்குமார் இணைப்பில் இருக்கிறார். வினோத்குமார் வணக்கம். உங்களை மிரட்டினது யாரு? உங்க மேல 3 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறதா இப்ப சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன பிரிவுகள்ல வழக்கு பதிஞ்சிருக்கிறாங்க? அங்க என்ன நடந்துச்சு? சேலம் பொன்னி சூப்பர் மார்க்கெட்டில் பாசிப்பருப்பு என்று கூறி நரிப்பருப்பை விற்பனை செய்வதாக கடந்த வாரம் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு தகவல் கிடைத்தது. இந்த தகவலை அடுத்து இந்த நரிப்பருப்பு எங்கிருந்து வருகிறது, எந்தெந்த மாவட்டங்களில் விற்பனை செய்யப்படுகிறது என்பது தொடர்பாக நாம் முழு விசாரணை நடத்தினோம். அதில் ராஜஸ்தானில் கொள்முதல் செய்யப்படும் இந்த நரிப்பருப்பு தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பாசிப்பருப்பு என விற்பனை செய்யப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டது. இது மட்டுமல்லாமல் சேலத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் பொன்னி சூப்பர் மார்க்கெட்டில் அதிகப்படியான அந்த பாசிப்பருப்பு என்ற பெயரில் நரிப்பருப்பை விற்பனை செய்வதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தவிர அரசாங்கத்தின் சொந்தமான விடுதிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்கள், அது மட்டுமல்லாமல் கல்லூரியில் செயல்படக்கூடிய சத்துணவு கூடங்கள், இது போன்ற அனைத்துக்கும் இந்த பாசிப்பருப்பு என்று கூடிய சொல்லப்படும் நரிப்பருப்பையே விற்பனை செய்திருக்கிறார்கள். மேலும் இது தொடர்பாக நேற்று முன்தினம் அந்த சம்பந்தப்பட்ட நிர்வாக இயக்குநர் நேரில் சந்தித்து இந்த 2 பருப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை கேட்டபோது அவரே இது நரிப்பருப்பு தான் என ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தியானது வெளியிடப்பட்டது. பின்னர் சேலம் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேற்று முன்தினமே சம்பந்தப்பட்ட பொன்னி சூப்பர் மார்க்கெட்டுடைய குடோனுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார்கள். அந்த ஆய்வில் அங்கிருந்த போலி பாசி பருப்புகளையும் பறிமுதல் செய்தார்கள். இது மட்டுமல்லாமல் அந்த போலி பாசி பருப்பை விற்பனை செய்யக்கூடாது எனவும் தடை விதித்து சென்றிருந்தார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் கூட அங்கு காலாவதியான பொருட்களும் ரீபேக்கிங் செய்வதும் கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து அங்கிருந்து 20க்கும் மேற்பட்ட உணவு மாதிரிகளை உணவு பாதுகாப்பு துறைகள் சோதனைக்காக எடுத்து சென்றிருக்கிறார்கள். இதனை அடுத்துதான் நேற்றைய தினம் உணவு பாதுகாப்புத்துறை சோதனை முடிந்த பின்பு பூட்டி வைக்கப்பட்டிருந்த குடோனை திறந்து அங்கிருந்த ஆதாரங்களை அளிக்கும் விதமாக குடோனுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய பகுதியில் அங்கு மாதிரி எடுக்க செல்லப்பட்ட பருப்புகள் மற்றும் ரவை, சர்க்கரை இது போன்ற அனைத்து பொருட்களையுமே கூட்டுறவு பணியாளர்கள் குழி தோண்டி புதைப்பதாக நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு தகவல் கிடைத்தது. மீண்டும் அந்த பகுதிக்கு நாம் சென்ற போது முதலில் உள்ளே செல்ல அனுமதியை மறுத்த அவர்கள் அந்த வாயில் இங்க சோதனை நடந்திருக்கிறது, இதற்காக தான் இங்க செயல் செய்ய வந்திருக்கிறோம் என்ற அவரிடம் அனுமதி பெற்றுதான் நாம் உள்ளே சென்றோம். ஆனால் அங்கிருந்து கூட்டுறவு சங்க பணியாளர்கள் சில பேர்
நம்மளிடம் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இதுவும் அந்த பகுதியில் வந்து படம் பிடிக்கப்பட்டது. தொடர்ந்து அரை மணி நேரத்திற்கு மேலாக நமது செய்திக்குழுவை அந்த பொன்னியுடைய குடோனிலே உள்ளே வைத்து தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். பின்னர் ஒரு கட்டத்தில் பேச்சுவார்த்தை மூலமாகவும் அந்த செய்தி வெளியானதை அடுத்து அங்கிருந்த சக பணியாளர்கள் சமாதானம் செய்து அவர்களை வந்து வெளியே அனுப்பி வைத்தார்கள். பின்னர் நாங்களும் அங்கிருந்து வெளியே புறப்பட்டு வந்து விட்டோம். இதனை அடுத்துதான் நேற்று மாலை அங்கிருந்த காவலாளியை வந்து நான் தாக்கியதாக கூறி செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தாக்கியதாக சித்தரித்து அந்த சம்பந்தப்பட்ட காவலாளியை சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே இந்த புகார் வந்து பெறப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் தான் 3 பிரிவின் கீழ், அதாவது அத்துமீறி நுழைதல், தாக்குதல், ஆபாச வார்த்தையாக பேசுதல் என 3 பிரிவுகளின் கீழே வந்து தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது இதன் காரணமாக என் மீது வழக்கு பதிவு செய்தீர்கள் என கேட்டபோது, நீங்கள் எதற்காக அரசாங்க குடோனுக்குள் அத்துமீறி நுழைந்தீர்கள் என்று பேசியதுடன் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு உள்ளே செல்ல யார் அனுமதி கொடுத்தார் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். ஒரு இடத்தில் வந்து தவறு நடக்கிறது என்றால் அந்த பகுதியில் சென்று செய்தி சேகரிப்பதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் தற்போது அதை அனைத்தையும் தாண்டி தற்போது போலீசார் வந்து செய்தியாளர்களை மிரட்டும் நோக்கில் தான் இந்த வழக்கையும் பதிவு செய்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் அந்த அதிகாரிகள் வந்து தொடர்ந்து காவல்துறைக்கு வந்து நெருக்கடி கொடுத்து செய்தியாளரை வந்து கைது செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் கூட இது போன்ற ஊழல் நடக்கக்கூடிய பகுதிகளுக்கு உள்ளே செல்வதற்கு யாரும் அனுமதி கொடுக்க மாட்டார்கள். ஆனால் நேற்றைய தினம் நாம் உள்ளே செல்லவில்லை என்றால் அவர்கள் குழி தோண்டி பறித்த காட்சிகளும் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் தற்போது அங்க நடக்கக்கூடிய அனைத்து ஊழல்களும் தற்போது வெளியே வந்திருக்கிறது. அதாவது கடந்த 8 மாதத்திற்கு மேலாக இந்த போலி பாசி பருப்புகளை வந்து கொள்முதல் செய்து அனைத்து அரசாங்க அங்கன்வாடி மையத்திற்கும் மாணவர் விடுதிகளுக்கும் அனுப்பப்பட்டது தற்போது வெளியே வந்திருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வினோத்.